ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாத பலன், ஜூன் மாத பலன். எப்படி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல நல்ல ஒரு யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்குங்க. இந்த மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மாசமாக இருக்கு. ஏன்னா வைகாசி பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வைகாசி பிறந்தா வழி பிறக்கும். உங்க எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல வழி பிறக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட டிவி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷம், ஒரு 6 முகூர்த்தம் வருது. சூப்பர் முகூர்த்தம். தேய்பிரையில 3, வளர்பிறையில 4. நல்லா பாருங்க, ஜூன் மாசம் 4, 7, 17. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லா வளர்ப்பிறை தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜூன் 18, 24, 25 இது ஆனி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தம். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நேரம். இந்த மாசத்துல பாருங்க ஆணி உத்திரன்னு சொல்லுவாங்க. இதான் விசேஷம் உள்ள காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த மாசத்துல குரு பூஜை இருக்கு. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வுகள். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி. எப்படி பயங்கரமான ஒரு திறமையான குணம் மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு. எப்போதுமே சொந்த கால நிக்கணும், சொந்த தொழில் பண்ணணும், நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசியை. எடுத்து பாருங்க, மகரத்துல பிறந்தா பயங்கரமான லட்சியவாதிகள் மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையானவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, நல்லா உழைப்பாளிகள் மகரம். இது காலச்சக்கரத்தின் 10வது ராசி. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் நல்லா பாருங்க. குரு உச்சத்துல இருக்காரு இந்த மாசத்துல. அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லா கிரகம் நல்லா, உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இனிமே எந்த ஒரு கர்மாவும் உங்களுக்கு வேலை செய்யாது. இது சரியான நேரம், நல்ல நேரம். இது பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, கர்மாவை கண்டுபிடிங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மால பிறந்திருக்கோம்ல, அதுக்கான பலன் என்ன கண்டுபிடியாது. பரிகாரத்தை நம்ம மூவ் பண்ணி போகும்போது கண்டிப்பா ஒரு கர்மாவை எதிர்கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். ஆனா முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஜோதிடத்துல. பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும். அதான் பரிகாரங்கிறது. அதனால இது ஒரு பொது பலனா பாருங்க. சில பேர் சொல்றீங்களா, பிறந்ததுல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லைங்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான அந்த ஒரு பதிலா சொல்றேன். ஏன்னா குருவுடைய பார்வை இந்த ஜூன் மாசத்துல போறது நிறைய ஒரு அமைப்பு, நல்ல விஷயம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. இப்ப கிரகம் ஒரு ராசில இருந்து பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சனி பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சூரிய பகவான் இருப்பார், 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான், 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கும். அடுத்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. 2ல ராகு இருக்காரு, 8ல கேது. நல்லா பாத்துங்க, குருவும் சுக்கிரனும் உங்க ராசியை பார்க்குது ஸ்ட்ரைட்டா. இதான் கிரகத்தோட அமைப்பு. சொன்ன 3 கிரக பயிற்சி. நம்பர் 1, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாரு. எதிரியே இருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. எதிர்த்தவெல்லாம் காலி போல 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகும்போது ஜூன் மாசம் 15க்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆவார். எப்படி செவ்வாய் பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு எங்கேயா சுக்கிரனுடைய வீட்டுக்கு வருவார். ரிஷபத்துக்கு. சூரியன் மிதுனத்துக்கு போவார். அப்படியே 6ஆம் பாவத்துல இருந்து சுக்கிர பகவான் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா 7ஆம் இடத்துக்கு வந்து உங்க ராசியை பார்த்துருவாரு. எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கீங்க? கண்டிப்பா வேலை இல்லாம இருக்கணும். ஏன்னா அந்த கிரக சூழல் அப்படி பண்ணியிருக்கும். கண்டிப்பா பண்ணாம இருந்திருக்காரு. புதன் வக்ரம், நீசம், நிறைய விஷயம் பாத்தீங்களா. கடன், எதிரி, வம்பு, வழக்கு, உடம்புல வயிறு சார்ந்த பிரச்சனை, தோல், ஸ்கின்னு, நரம்பு, இந்த தோல்ல ஏதாச்சும் ஒரு சிசரி பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா உங்க மேல கேஸ் பதிவா இருக்கும், ஏதோ ஒரு வழக்கு உங்க மேல போட்டிருப்பாங்க. படிப்புகளில் எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் பார்த்துக்க முடியாது, பார்த்துருக்கும் அந்த அளவுக்கு அந்த அமைப்பு கொடுத்துருக்க. பூர்வீக சொத்து, எப்படி பூர்வீக சொத்துல ஒரு பயங்கரமான ஒரு வழக்கு உங்க மேல கண்டிப்பா இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துல, குழந்தை 6ஆம் இடத்துல, குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு, பூர்வீக புண்ணியத்துல ஒரு ஆசைப்பட்ட விஷயம் தடங்கள் ஆகிறது, நிறைய ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றத்துக்கு போனது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியுடைய தொடர்பு கண்டிப்பா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நல்ல ஒரு டைம் இல்லை, என்னால முடியல, என்னால சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது மகரம். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், கண்ணமனை ஒற்றுமை, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை சொல்லியிருப்பாங்க. பெண்கள்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க ஒரு குழப்பம் நிறைய இருந்திருக்கும் மகரத்தை பொறுத்தவரை.
இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி. இப்படி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து மகர ராசிக்காரன் நிறைய கொடுத்தாங்க. அனைவருக்குமே பொங்கலப்பன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு. இப்ப பாருங்க, உங்களுக்கு கிரகமை பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருப்பாரு. எப்படி கிரகமை பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நேரா பாக்குது பாத்தீங்களா? இந்த குரு சுக்கிரனுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா முதல் பலனை எப்படி குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும். எடி குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நல்ல விஷயம் நீங்க எதிர்பார்க்க அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அந்த மகர ராசிக்கார பார்ப்பாங்க. ஒண்ணும் இல்லைங்க, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, உங்க மேல கேஸ் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம், நிரந்தரமான ஒரு நல்ல வேலை இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாசத்துல சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு தடங்கலான ஒரு விஷயம் நடக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. அப்ப கண்டிப்பா அது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பார்த்ததை விட சூப்பரா கொடுக்கும். இப்போ குழந்தைகளுக்கு நல்ல விஷயமோ நல்ல காரியமோ, உங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கையில வர்றதோ, இல்ல இடமோ பூமியோ, ஏதோ நல்ல விஷயம், வீடு கட்டக்கூடிய சுப செலவோ சுபகாரியமோ நீங்க பண்ணணும். இந்த ஜூன் மாசத்துல புதுசா அஸ்திவாரம் நீங்க போடணும். அதுக்கான நேரம் இப்ப வேலை செய்யும். யாரு? மகர ராசிக்கு சொல்றேன். இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க பாத்தீங்கன்னா, வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் வேலை பாக்குறீங்க. அந்த வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாரு. எனக்கு சொந்தமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு ரொம்ப சரியான ஒரு அனுகூலம் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் நல்ல ப்ரொமோஷன் தேடி வரும். இப்ப இந்த நேரத்துல நிறைய பேருக்கு சொல்றேன், இந்த வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா மாறக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி படிப்பு கல்வியும் சொல்றேன்னா, படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு இந்த அரசாங்க வேலைக்காண்டி எத்தனை பேர் மூவ் பண்றீங்களோ, அரசாங்க சம்பளம் எனக்கு வாங்கணும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்களோ, ஜூன் மாசம் 15ஆம் தேதி பாருங்க, அரசாங்க வேலை உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும். ஆனா ஜாதகத்துல உங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தா தான் அரசாங்க வேலைக்கு விஷயத்த நம்ம கொண்டு போக முடியும். சம்பந்தம் இல்லாம எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை நம்ம சொல்லக்கூடாது. உங்க ஜாதகம் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அரசாங்க சம்பந்தம் மூவ் பண்ணுங்க. அரசாங்கம் மூலமா நிறைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். ஒண்ணு வீட்டு லோனு, எப்படி வீடு, ஏதோ ஒரு விஷயம் அரசாங்கம் மூலம் எனக்கு ஹெல்ப் கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லலாம். இந்த ஜூன் மாசத்துல அந்த அமைப்பு மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா வேலை செய்யும். எவ்வளவு ஒரு எதிரியா இருந்தாலும் எதிரியே உங்க கால வந்து விடுவான். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அந்த தைரியத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா செவ்வாய் 5ல போறாரு, மனசை ஸ்ட்ராங் பண்ணுவார். ஒண்ணு, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது. அரசாங்கம் சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இருப்பீங்க. வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கும். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த் தெம்பா இருப்பீங்க. இந்த குரு சுக்கிரனுடைய பார்வை பிரதமர் சொல்றேன். வீட்டுல ஒரு பொருள் வாங்கலாம். மீன பாருங்க, வீடு, வண்டி, வாகனம், ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்க சேர்க்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு செமையா வேலை செய்யும். எந்த ஒரு தடங்களும் இதுக்கு முன்னாடி நடந்தது வரை இனிமே நடக்காது. ஏன்னா மகரத்துக்கு நான் நல்லது மட்டும் தான் சொல்ல முடியுது, கெட்டது சொல்ல முடியாது. இப்ப எடுங்க, திடீர் லாட்ரி யோகம் கேக்குறீங்களா, எனக்கு பணம் அடிக்குமாங்கிறீங்களா, கண்டிப்பா எடுத்து பாருங்க. குரு சுக்கிரன் பார்வை கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா தங்கமோ பொண்ணோ பொருளோ சேர்க்கை அதிகமா வரணும். அப்ப லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன், ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறது. இப்ப நட்சத்திர பலன்களை போமா, அதுல ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரைட்டா உத்திராடம். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும் அவசியம் எங்கள்கிட்ட கிடையாது. தன்னம்பிக்கை, தன்மானத்தை எல்லா விஷயத்திலும் பார்ப்பாங்க. உத்திராடத்தை பண்ணுவோம். உத்திராடத்தை பண்ணுவாங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், அரசியல், அரசாங்கம், ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு நிர்வாக திறமையை பண்ண போறாங்க. யார்? உத்திராடத்துல பண்ணுவாங்க. எப்ப தெரியுமா? ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா வேலை இல்லாம இருப்பீங்க, வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல நிம்மதி பார்ப்பீங்க. அடுத்து திருமணம், எதுக்குமே கவலைப்படாதீங்க. எப்போதுமே குடும்பம் ஃபேமிலிக்காக உழைக்கக்கூடிய உறவுகள் நிறைய இருக்கும். எது வந்தாலும் தைரியம் இறங்கி அடிக்க சூப்பராக திருமணம் சொல்றவங்க. எந்த காரியத்துல வெற்றி, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை, பொதுமக்களுடைய தொடர்பு, நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. கணவன் ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? திருவோணத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, எல்லாமே ஸ்டேட் பார்வர்டு எல்லா விஷயத்திலும் சரி. யார்? அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்றேன். எது வந்தாலும் கவலைப்படாங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நல்ல காரியம் பண்றது, நல்ல விஷயம் பாக்குறது, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், மெயினா இந்த நெருப்பு சார்ந்த வேலை, கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் துறை எல்லாமே பட்டை கலப்பு. ஏன்னா இது எல்லாமே சாதகமா இந்த அவிட்டத்துல பாருங்க சூப்பரான ஒரு டைமா பக்காவா இருக்கு. எந்த ஒரு தடங்களுமே இந்த ஜூன் மாசத்துல கிடையாது. பாருடைய ஜூன் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.